வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க கைஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணா அண்ட் டாக்டர் ராமகிருஷ்ணா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ரீதியாக பேசியிருக்கிறோம். இன்றைக்கி நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அதாவது அவசர சிகிச்சை அப்படின்னு சொல்லி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கா? இப்போ மிட் நைட்டில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேறு வழியே இல்லாமல், அதாவது செல்ஃப் மெடிக்கேஷனே எடுத்துக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற சூழல்லாம் உருவாயிருக்கா டாக்டர்? அப்படி இருந்தால் அது என்னென்ன சுச்சுவேஷனாக இருக்கும்? இப்போது எமர்ஜென்சி அப்படின்னு, அதாவது அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கிட்ட இருக்கிற டாக்டர் பார்த்தோ இல்லை சொந்தமாக மெடிசன் எடுத்து சரி குணப்படுத்தக்கூடாத ஒரு சில சூழ்நிலை இருக்கும். அது வந்து திடீர்னு நெஞ்சு வலி. அதாவது நெஞ்சு வலின்னா அது வந்து உணவு குழாய்க்கு சம்மந்தப்பட்டதா இல்லை வயிற்றுக்கு இறப்பைக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை நெஞ்சுக்கு சம்மந்தப்பட்டதான்னு தெரியாமல் அந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு நெஞ்சு வலி வரலாம். நெஞ்சு வலி வந்து தாங்க முடியாது. நெஞ்சு வலி வந்து கூட வேர்வையோடு சேர்ந்து வரலாம். அது வந்து ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம். பட் நிறைய வாட்டி இந்த இசோஃபேஜைட்டிஸ், ரிஃப்ளக்ஸ் அந்த சிம்டம்ஸாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வயிறு மேல் வயிற்று வலி, ஒரு சிலருக்கு அந்த வலி வந்து முதுகு பக்கம் பரவிட்டு, அதாவது உட்கார முடியாமல் படுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது பேங்க்ரடைட்டிஸ்னு ஒரு சீரியஸ் கண்டிஷன். அது யூஸ்வலி ஆல்கஹால் ரிலேட்டட், நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அந்த மாதிரி வலி வரக்கூடியது. அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து அதனால் பிளட் ப்ரெஷர் குறையலாம். அதுக்கு ஒரு மூச்சு கஷ்டமாக இருக்கலாம். அப்புறம் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு வயிறு வீங்கிட்டு கேஸ் போகாமல் மூச்சு எடுக்காத மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை வரலாம். ஒரு சிலருக்கு வந்து ரைட் சைடு வலி, சிவியர் அப்டாமினல் பெயின், அது வந்து ஒரு சிலருக்கு லிவருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் இன்ஃபெக்ஷனால் வரலாம். ஒரு சிலருக்கு பித்தப்பையில் கற்கள்னால வரலாம். இதெல்லாம் வந்து அந்த எமர்ஜென்சின்னு வரும்போது அது கண்டிப்பாக இமீடியட்டாகவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, அதாவது அடிவயிறு வலின்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிசைட்டிஸ்ன்றது, சிறுகுடல் இல்லை பெருங்குடல் அடைப்பு, அதெல்லாம் திடீர்னு வரும். மெதுமெதுவாக வர்றது கிடையாது. வாந்தி வருது, அதாவது என்ன செஞ்சாலும் மஞ்சள் கலரில் வாந்தி வருது, நிற்காமல் இருக்கிறது, சுத்தமாக கேஸே போகாமல் இருக்கிறது. அதனால் ஒரு நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போது பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடனே வந்து நிறைய வாட்டி அந்த ஹாஸ்பிட்டல் வந்த உடனே சில டெஸ்ட்டுக்கெல்லாம் செய்து தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படியும் இருக்குது. ஸோ டாக்டர், யூஸ்வலாகவே வந்து இந்த பிளட் வாமிட்டிங்லாம் சொல்லுவோம்ல டாக்டர், இந்த பிளட் வாமிட்டிங்லாம் வந்ததுன்னா அதுக்கு எப்படி உடனடியாக டாக்டர் அணுகிறது ஒரு கரெக்டான வழிமுறையா, இல்லை வந்து ஸ்லோவாக இல்லை அந்த சமயத்திலே இல்லாமல் மறுநாள் காலையில் அந்த மாதிரி போடலாங்களா டாக்டர்? நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிளட் வாமிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வருதுன்னு பொறுத்து இருக்குது. சப்போஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், சில துளி மட்டும் பார்த்தோம், வாந்தி எடுத்துகிட்டு கடைசியில் கொஞ்சம் சில துளி ரத்தம் பார்த்தா அதை உடனே ஏதாவது செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இருந்ததுன்னா, வேறு ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி கூட பார்த்துட்டு அதை போய் டாக்டரை பார்க்கலாம். பட் ஜென்ரலி பிளட் வாமிட்டிங்கிறது ஒரு சீரியஸ் சிம்டம். ஓகே. அது பல காரணங்களான வரலாம். காமனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அல்சர், அதுலேருந்து ப்ளீடிங் இருக்கலாம். இறப்பையிலையோ இல்லாட்டா அந்த சிறுகுடல்லையோ அல்சர் இருந்தால் அதிலிருந்து ப்ளீடிங் இருக்கலாம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இசோஃபேஜியல் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு குழாயில் இரத்த குழாய் அப்படியே வீங்கி அதிலிருந்து அது பர்ஸ்ட் ஆகி ரத்தம் அப்படி வரலாம். அந்த மாதிரி பிளட் வாமிட்டிங் வந்ததுன்னா ரொம்ப சிவியராக இருக்கும். அதிகமாகவும் பிளட் வரும், பச்சை ரத்தமாகவும் வரலாம், கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கலாம், கருப்பாகவும் இருக்கலாம். அதே டைமில் பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா தலை சுத்தல் வந்து சில பேர் அப்படியே விழுந்துருவாங்க. பர்டிகுலர்லி ஓல்டர் பீப்புள் என்னென்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட் சிம்டம் இந்த பிளட் வாமிட்டிங்கோட உள்ளே கொஞ்சம் பிளட் இதானால இப்போ பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகிறதுனால அவங்க கொஞ்சம் மயக்கம் போட்டு கீழ் விழுந்து தலையில் அடிப்படலாம், காலில் அடிப்படலாம். அந்த மாதிரி இதில் நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. ஓகே. ஸோ பிளட் வாமிட்டிங் அப்படின்னு ஜென்ரலாக வந்தாலே ஒரு சீரியஸ் கண்டிஷன் தான். அது எவ்வளோ சீக்கிரம் வந்து டாக்டர் பார்க்குறோமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே இப்போது ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எவ்வளோ சிவியராக இருக்குன்றது பொறுத்து இருக்குது. பட் பொதுவாக இருக்காது. வாந்தியில் பிளட் வந்ததுன்னா அது காலை வரலாம் வெயிட் பண்ணுறதை விட
ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது நல்லது. பட் ஆஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்த உடனே டாக்டர்ஸ் பார்த்து முடிவு பண்ணுவாங்க, அதாவது இது கொஞ்சம் இவ்வளோ சீரியஸாக இல்லையான்னு. பிகாஸ் நிறைய வாட்டி முதல்ல கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துடலாம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முடியாமல் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த பிளட் வாமிட்டிங் வந்து மயக்கம் போட்டு வந்ததில் ப்ரீதிங் ட்ரபிள் வந்துட்டுன்னா அந்த பிளட் வந்து லங்ஸ்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்வலி இந்த வெரிசல் ப்ளீடிங், அதாவது ரத்த குழாய், உணவு குழாயில் ரத்த குழாய் வெடித்து ப்ளீடிங் ஆகிறது வந்து லிவர் ப்ராப்ளத்தினால, ஆல்கஹால் இல்லை பி வைரஸ் சி வைரஸ் ரிலேட்டட் லிவர் சிரோசிஸ் அதில் வரும். அது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான். ஓகே. இப்போ என்னை பொறுத்தவரையிலும் யாருக்கு வாமிட்டிங்கில் பிளட் வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் எமர்ஜென்சியாக சீரியஸாக எடுத்து தான் ஆகணும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் திருநெல்வேலியிலேருந்து ரோஜா பேசுகிறேன். சொல்லுங்கள் ரோஜா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார், என்னோட தாத்தாக்கு வயசு 65 ஆகுது. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஒழுங்காக போக மாட்டேங்குது. சொல்லுங்க. அந்த மோஷன் போகிற இடத்துல வந்து வலிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஃப்ரீயாகவே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இடையில ஒரு காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இது மோஷன் வெளியே வராமல் அடிச்சுட்டு கொஞ்சம் வலி இருக்கிறது வந்து இந்த ஓல்ட் ஏஜில் காமன். ஏன்னா ஓல்டேஜ் ஆக ஆக இந்த பெருங்குடலில் மூமெண்ட் குறைஞ்சிடும். ஒன்று, ரெண்டாவது தண்ணி குடிக்கிறதும் குறைச்சிடுவாங்க. ஏன்னா தண்ணி நிறைய குடிச்சு அடிக்கடி டாய்லெட் போகணுன்ற அந்த சூழ்நிலை குறைச்சிடுவாங்க. அதுவும் சாப்பாடே குறைவாக தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எது காலில் ஆப்ரேஷன் நடந்துன்றீங்களா, அதனால் அவர் மூமெண்ட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இது வந்து பாசிபிளி என்னென்னா ஆசன வாய்க்கிட்ட தான் பிரச்சனை இருக்கும். அது இந்த பெருங்குடல் மூமெண்ட்டில் இருக்காது. அந்த இடத்துல பிரச்சனைனா அது வலி இருக்குன்னா ஃபிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து அந்த ஹார்ட் மோஷன் போகும்போது அந்த ஆசன வாயில் அந்த விரிசல் மாதிரி ஏற்பட்டு வலி இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு சர்ஜனை அணுகி பார்த்துட்டு அந்த இடத்துல ஆசன வாயில் இந்த ஃபிஷர் இல்லை இந்த பைல்ஸ் மாதிரி தான் இருக்குதான்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் இந்த ஃபுட்டு டயட் கொஞ்சம் மாற்றுறது, கொஞ்சம் லாக்ஸேட்டிவ், அதாவது மோஷன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு மருந்துகள் சாப்பிட்டு, அதே நேரத்தில் இந்த ஆசன வாயில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சில ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாக்கா இது குணமாகலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறேங்க, கனிமொழி பேர். சொல்லுங்கள் கனிமொழி, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. டாக்டர், எனக்கு ஒரு 7-8 வருஷமாக வயிறு எரிச்சல், இரைப்பை ரொம்ப எரிச்சலாக இருந்தது டாக்டர். நான் நிறைய முறை டாக்டரை பார்த்து 4 தடவை எண்டோஸ்கோபி பண்ணியிருக்கேன் டாக்டர். இப்போ கடைசியாக பார்த்த எண்டோஸ்கோப்பியில் வந்து இம்ப்ரெஷன் என்ன போட்டிருக்குன்னா லாக்ஸ் லெக்ஸ் வித் கேஸ்ட்ரிக் மியூகோசல் ப்ரப்ளாஸ், இது ஆண்ட்ரைல் கேஸ்ட்ரிட்டிஸ் போட்டுருங்க டாக்டர். இதுக்கு வந்து நான் எவ்வளோ டேப்லெட் எடுத்தும் எனக்கு சரியாகலை. டாக்டர் சொன்னாங்க இது நிசன் பண்டோப்ளிகேஷன் ஒரு சர்ஜரி பண்ணால் சரியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணலாமா? பயாப்சி எடுத்து பாருங்கன்னு சொன்னால் அதை அவங்க பண்ணவே இல்லை டாக்டர். எனக்கு இது சர்ஜரி பண்ணால் சரி பண்ணிடலாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர், ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் வந்து பார்க்கலாமா, என்ன பண்ணலான்றது கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் எனக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸுக்கு காரணமாக இறப்பையில் எரிச்சல்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வயத்தில் தான் இருக்குது, நெஞ்சில் எரிச்சல் இல்லை. இல்லை டாக்டர், நெஞ்சில் இல்லவே இல்லை. சரி. ஸோ இது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எண்டோஸ்கோப்பியெல்லாம் பண்ணி இதில் ஒன்றும் மேஜராக ஒன்றும் தெரியல. லாக்ஸ் எல்லியஸ்ன்னா இப்போ இந்த உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் நடுவில் இருக்கிற மசில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆக மாட்டேங்கிறது, அப்படியே அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போது உங்களோட சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுனால இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஸ்டமக் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம். ஏற்கனவே இருக்கிற ஆசிடுக்கு அது ரொம்ப அதிகமாக அதுக்கு படுறது, அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கலாம். யூஸ்வலி நீங்கள் சொல்கிறத வச்சு மோஸ்ட்லி நாங்கள் ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி வியாதிக்கு. ஆப்ரேஷன் பண்ணி குணமாகுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வேறு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது இந்த ஈசோஃபேகஸில் ஒரு டியூப் போட்டு, உணவுக்குள்ளார ஒரு டியூப் போட்டு 24 மணி நேரம் உள்ளே வச்சு எந்த அளவுக்கு ஆசிட் மேலே வருதுன்னு பார்த்தா ஆப்ரேஷன் உங்களுக்கு நல்ல வேலை செய்யுமா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கரெக்டாக சொல்லலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் கிட்ட பேசுகிறோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் திருப்பூர்ல சுசீலா பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. எனக்கு மலைக்குடல் கேன்சர் சார். சொல்லுங்கம்மா.
அது வந்து இப்போ அது இது இதே போடலாமா சார்? மலைக்குள்ள இப்போ பகல் பண்ணி வச்சுங்க சார். சொல்லுங்கம்மா. சார் ஆப்ரேட் பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க சார். ம். இப்போ வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை சார். இப்போ ஹீமா போடலாம் சார். போடலாமா சார்? இப்போ வந்து ஹீமா போடலாமாங்க சார்? மலக்குடல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ திருப்பி கீமோ பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க டாக்டர். திருப்பி கீமோ பண்ணணும். அம்மா இன்னொரு வாட்டி உங்கள் நீங்கள் கொஸ்டின் திருப்பி சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை என்னது? மலக்குடலில் மலக்குடலில் கேன்சர் கேன்சர்னு ஆப்ரேஷன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க சார். எவ்வளோ வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆச்சுங்க சார். சரி, நீங்கள் அப்போ வந்து இப்போ மோஷன் நார்மல் வழியாக போகிறீங்களா இல்லை இந்த பக்கம் குடல் சைடாக எதாவது வச்சுருக்கு பேக் மாதிரி? பை வச்சிருக்கு சார். பை வச்சிருக்குது. சரி, இப்போ என்ன கேள்வி சொல்லுங்கள். சார் ஹீமா போடலாம் சார். ஹீமா போடாம விட்டோம் சார். அப்போ விட்டோம். இப்போ போடாமல் இருக்கிறேங்க சார். இல்லை இப்போ கீமோதெரப்பி போடாமல் விடுறது வந்து தவறு. அப்போ டாக்டர் அப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க தேவையா இல்லையான்னு சொல்லி. தேவையாக இருந்து நீங்கள் எடுக்கலைன்னா அது தவறு. இப்போ தேவையா இல்லையான்றது நீங்கள் திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி திருப்பி இந்த குடலுக்குள்ளே ஒரு கொரோனாஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு டியூப் போட்டு கூட போய் பார்த்துட்டு அதே நேரத்தில் ஸ்கேன் எடுத்து பார்த்து லிவர்லேயே மற்ற இடத்துல ஏதாவது திருப்பி ஏதாவது அந்த மாதிரி கேன்சரோட அறிகுறி இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும். திருப்பி இப்போது 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே வெறும்னே கீமோலாம் எடுக்கக்கூடாது. திருப்பி அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட்டு, 6 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட்டு, 1 வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்களே. நீங்கள் கண்டிப்பாக அது பண்ணிட்டு தானே வரணும். பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? போகாம விட்டு சார். இப்போ சார் போகலான்னு இருக்கிறேன். இல்லை அது தவறு. நீங்கள் உடனே நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கு அவரை அணுகி என்ன பண்ணணும்னு கேளுங்க, அவர் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வண்டலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு எங்க கேளுங்க. பேத்திக்கு இலியாஸ்டமி ப்ராப்ளம் இருந்தது. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. இலியாஸ்டமி ப்ராப்ளம் இருந்தது. இப்ப கிளியர் பண்ணிட்டோம், நார்மலா இருக்கிறா. அவளுக்கு ஆபரேஷன் பண்ணப்போ அந்த வடுவாண்ட வந்து தொப்புள் வந்து அடையாளமே இல்லாத அளவுக்கு இருக்குது. அது பெண் குழந்தைன்றதால பின்னாடி எதனா ப்ராப்ளம் வருமா? இப்போ அதாவது ஐலியோஸ்டமின்னா அது ஒரு சிறுகுடல் வெளியே வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்படி தானே? பண்ணிட்டாங்க. இப்ப நார்மல் வழியிலே வருது மோஷன்லாம். சரி, தொப்புள் இல்லாதது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தொப்புள் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு தோணிடுச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அணுகி திருப்பி ஒரு ஆர்டிஃபிஷியல் தொப்புள் உண்டாக்கலாம். அதே ஸ்கின்ல கொஞ்சம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது இன்னொரு புது தொப்புள் உண்டாக்கலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ பெண் குழந்தை அப்படின்றதுனால இப்போ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கொடி அதுலேருந்து அவங்களுக்கு கனெக்டிவிட்டி தேவைன்றதுனால அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை டாக்டர்? அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்? இந்த பெண் குழந்தையோட தொப்பில் வந்து அவங்க குழந்தையாக இருக்கும்போது அம்மாவுக்கும் அவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன். ஓகே. இப்போது இந்த பெண்ணுக்கு இன்னொரு குழந்தை இருக்கும்போது அது உள்ளுக்கு தான் அந்த குழந்தையோட தொப்பிலுக்கும் அந்த பிளாசென்டாக்கும் ஒரு லிங்க் இருக்கும். தவிர இவங்க தொப்பில் வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ இது அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆமாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார். நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. சார் நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க. சொல்லுங்கள். சார் இப்போ எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டா உடனே மோஷன் போகிற மாதிரி இருக்குதுங்க சார். ஸ்டமக் பெயின் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை மோஷன் போகிற மாதிரி இருக்குதுங்க. சரிங்க. இப்போ அது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன் சார். இதுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் சார்? இந்த டயபெட்டிஸில் இந்த மாதிரி மோஷன் பிரச்சனை வரத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து டயபெட்டிஸ் ரொம்ப வருஷமாக இருந்ததுன்னா இன்சுலின் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதனால் இந்த நர்வ்ஸ் பாதிக்கப்படும். இன்டெஸ்டைனுக்கு போகிற நர்வ்ஸ், இன்டெஸ்டைனை கண்ட்ரோல் பண்ணுற நர்வ்ஸும் பாதிக்கப்படும். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி மோஷன் வரா மாதிரி டயபெட்டிக் டயரியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது ஆனால் கொஞ்சம் ரேர். அதோடு இன்னும் காமனாக நீங்கள் காரணங்கள் பார்த்தீங்கன்னா வேறு சில காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து குடலில் பாக்டீரியா கவுண்ட் அதிகமாக இருக்கலாம். பாக்டீரியல் ஓவர் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது இன்டெஸ்டைன் சரியாக மூவ் ஆகாததுனால அந்த பாக்டீரியா அங்கேயே வளர்றது. கவுண்ட்ஸ் அதிகமாகும் போது இந்த மாதிரி மோஷன் வரலாம். சில வேளை பேங்க்ரியாஸில் பிரச்சனை இருந்தால், கணையத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா டயபெட்டிஸும் வரலாம். அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளமும் வரலாம். அது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். நான் இலங்கையிலேருந்து பேசுகிறேன் சார். பேர் சம்சுதீன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் எனக்கு வயசு 35 ஆகுது. சொல்லுங்கள் சார். வந்து எனக்கு ஒரே சாப்பிடும்போது ஒரே நெஞ்சுக்கு தொண்டைக்குழியில் ஒரே வலியாக இருக்குது சார். சாப்பிடவே முடியல.
ஓகே. அந்த மாதிரி ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு 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 6 மந்த்தாகவே இருக்குது சார் இது. ஓகே. செஸ்ட்டில் தொண்டைக்குழியில் ப்ராப்ளம்னா எப்படி டாக்டர்? தொண்டைக்கொடியில் தொண்டைக்குழி குழியில் ப்ராப்ளமாக இருக்குது. சரி, த்ரோட்டில் ப்ராப்ளமாக இருக்குது. த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்குது. சாப்பிடும்போது அங்கே எரிச்சல் இருக்குங்களா? அது மோஸ்ட்லி இது வந்து அசிடிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். 6 மாதமாக இருக்குன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் தான் முக்கியமாக பாசிபிலிட்டி இருக்குது. சில வேளை ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால் வரலாம். ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாலோ இல்லாட்டி சக்கரவியாதி இருந்தாலோ அதனால சில வேளை த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வரும். கேண்டிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கலாம். விழுங்கும் போது அடைப்பு இருந்ததுன்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அடைப்பு இருந்ததுன்னா அது வந்து கேன்சரோடைய ஏர்லி சிம்டமாக இருக்கலாம். எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ டாக்டர், இந்த ஃபுட் பைப் பிரச்சனையே வந்து பல பேருக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஜென்ரலாக இப்போ அல்சர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்பொழுது அது ஃபுட் பைப்பையும் அஃபெக்ட் பண்ணுமா டாக்டர்? அல்சர்னு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபுட் பைப் பண்ணுறது ஒரு டியூப் மாதிரி உணவு குழாய் கழுத்துலேருந்து இறப்பைக்கு ஒரு டியூப். அது டியூபோட ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த ஃபுட்டு பைப்பில் செலுத்துகிற மாதிரி அதுக்கு சொந்தமாக ஒரு மூமெண்ட் இருக்கும். தானாகவே ஹார்ட் பீட் மாதிரி அதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும். அது இதில் அல்சர்ஸ் வந்து காமன் கிடையாது. அல்சர்ஸ் எப்போ வரும்னா இந்த ஒரு லேடி சொன்னாங்க இல்லையா, லாக்ஸ் எல்இஎஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது இறப்பைக்கும் உணவு குழாய்க்கு நடுவில் இருக்கிற ஒரு வால் வீக்காக இருந்ததுன்னா அப்போது வயிற்றில் இருக்கிற இறப்பையில் இருக்கிற ஆம்லம் வந்து உணவு குழாய்க்குள்ளே வரலாம், ரிஃப்ளக்ஸ் ரிட்டர்ன் வரலாம். ஓகே. ஏன்னா ஆம்லம்ன்றது இறப்பைக்குள்ளே இருந்தால் நார்மல், அதே உணவு குழாய்க்கு வந்தால் பாதிப்பு. ஓகே. இப்போது அடிக்கடி அந்த மாதிரி ரிட்டர்ன் ரிஃப்ளெக்ஸ் வரும்போது அந்த ஆம்லம் வந்து உணவு குழாயோட லைனிங்கை பாதித்து அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ், அல்சர் உண்டாக்கலாம். ஓகே. ஸோ உணவு குழாயில் அல்சர்ஸ்ன்றது ரேர். பட் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் இருந்தால் அப்படி வரலாம். அதே நேரத்தில் யாருக்காவது இந்த மாதிரி அல்சர் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு சின்ன சத பரிசோதனை செய்ய வேண்டி வரும். பிகாஸ் அதிகமாக உணவு குழாயில் அல்சர்ஸ்ன்றது வருது கொஞ்சம் வயதானவங்களுக்கு தான் வரும். அது வந்து நிறைய சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு, சுருட்டு பீடி கொடுக்குறவங்களுக்கு, அது வந்து சார் சொன்ன மாதிரி யாருக்காவது உணவு குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு கேன்சராக இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் யாருக்காவது முழுங்கும்போது ஏதோ நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நடந்து கொள்ள இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மாதநல்லூர் சங்கர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சங்கர், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஒன்றா சார், மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்புசமாயிருக்கு சார். வயிறு கேஸ் சாப்பிடுங்க. சரி. அதாவது வயிறு உப்புசம் கேஸ் லீக் ஆக மாட்டேங்குங்க. ஓகே. மதிய உணவுக்கு அப்புறம் வந்து வயிறு டைட் ஆகிடுது. ஆமாங்க. இந்த மாதிரி வயிறு டைட்டாகி போடுறது மதியம் சாப்பிட்ட அப்புறம் அப்படின்னா அகெயின் நிறைய காரணத்தினால இருக்கலாம். அல்சர் பிரச்சனைனால இருக்கலாம். சில வேளை கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடலில் அந்த இறப்பையுடைய உள்ள லைனிங் அது கொஞ்சம் வீங்கி இருக்கலாம். செவந்து வீங்கி இருந்ததுன்னா அதனாலேயும் அந்த மாதிரி வரலாம். சில வேளை இந்த குடலில் இறப்பையை சுற்றி இருக்கிற மசில் சரியாக வேலை செய்யாததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாக வந்திருந்ததுன்னா நீங்கள் அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ரொம்ப நாளாகவே இருக்குன்னா அது ஜஸ்ட் சில வேளை டைஜஷன் வீக்காக இருந்ததுன்னா அதனாலேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ டாக்டர், இந்த ஃபுட் அதாவது பேட்டர்ன் மாறும் பொழுது நம்ம வயிற்றில் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி சமயம், அதாவது கரெக்டான சமயத்தில் ஃபுட் சாப்பிடல, நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம் அப்படின்னா அப்போ ஏதாவது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.